இனி இன்னைக்கு பாக்குறதுல கடைசி பாட்டு 55ஆம் பாட்டுல சாதிக்கிறார். எம்பெருமானாரை கண்டு கர்வோத்தரம் ஆயிடுச்சு. வேதம் வாழ்ந்துருத்து, ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள்லாம் வாழ்ந்தான, இவை எத்தனை வாழ்ந்தது. இப்ப எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம், பூமியிலே நிஷ்கண்டகமாக நடக்கும்படி வேதத்தையும் திருவாய்மொழியையும் அனைத்தையும் பூமியில நன்னா எதிர்ப்பில்லாதபடிக்கு ஸ்தாபிச்சு கொடுத்தாரோ இல்லையா சாமி. அவருடைய ஔதாரியத்திலே ஈடுபட்டு அவரை ஆசிரியத்திருக்கும் குடி அந்த ராமானுஜருடைய வள்ளல் தன் மேல ஈடுபட்டு அவர் திருவடிகளே கதி என்று யாரெல்லாம் ஆசிரியத்திருக்காளோ அந்த குடிமக்கள், அந்த வர்க்கம், அந்த பரமபாகவதர்கள் எனக்கு சுவாமிகள் என்று நான் ஏற்றுக்கொண்டேன். குடியாம் எங்கள் கோக்குலமே, கோன்னு சொன்னால் சுவாமி, கோக்குலம்னு சொன்னா சுவாமிகள், கோக்குலம் அவர்கள் தான் எனக்கு நாதர்கள். யாரு ராமானுஜர் திருவடியே பற்றி இருக்கிறார்களோ அவர்கள் நமக்கு நாதர்கள். பாசுரம் 55ஆம் பாட்டு. கண்டவர் சிந்த கவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர்குலாவும் இராமானுஷனை தொகையிறந்த பண்டரு வேதங்கள் பார் மேல் நிலவிடப் பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாமெங்கள் கோக்குலமே. கொண்டல்னா மேகம் அர்த்தம். கொண்டல்னா இங்க மேக ராமானுஜர் தான். மேகம் என்ன செய்யும், எப்ப பார்த்தாலும் கொட்டும். ராமானுஜர் எப்ப பார்த்தாலும் கொடுக்கிறார். மேகம் தான் இருந்த இடத்துக்கு மக்களை கூப்பிடாது, அவ இருந்த இடத்துக்கு தான் போய் கொட்டும். மேகம் கொடுத்துட்டே இருக்கும். கொடுக்கலன்னு சொன்னா வெளுத்து போய் ஒளிஞ்சு போடும். கருப்பு மேகமா இருந்தா நிற்கும். வெளுத்த மேகம்னா ஜலம் தீந்து போச்சுன்னு அர்த்தம். ஜலம் தீந்து போச்சுன்னா அதுக்கு வெக்கம் வந்துருமா, கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையேன்னு பரபரான்னு ஓடிப்படும். கருப்பு மேகம் மெதுவா நகரும், ஆனா வெளுப்பு மேகம் பரபரப்பரான்னு ஓடும். ஏன் இப்படி ஓடுறதுன்னா வெக்கமா இருக்கு சாமி, கொடுக்க ஒண்ணும் இல்ல. ஆனா ராமானுஜர் எப்பவாவது வெளுப்பு மேகமாவரோ கொடுத்து முடிச்சான்னா ஆப்புறாரு, கொடுத்து முடிக்கவே இல்லையே. அதனால எப்போதும் கருத்த மேகமா இருக்கார். அந்த கொண்டலான ராமானுஜரை மேவி தொழும் குடி பக்தர்களாரோ எங்கள் கோக்குலமே, அவர்கள் தான் எங்களுக்கு சுவாமிகள். பார்ப்போம். தொகையிறந்த பண்தரு வேதங்கள், தொகையிறந்த அனந்தாவை வேதாக, வேதத்துக்கு எண்ணிக்கை கிடையாது. தொகைன எண்ணிக்கை, தொகையிறன எண்ண முடியாத அளவிட முடியாத வேதங்கள். அனந்தாவை வேதாக என்கிறபடியே ஒரு தொகை இல்லாத பண் தரு வேதங்கள். பண்ணுனா ஸ்வரம். பண் தரு வேதம்னு சொன்னால் உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரித்தம், புலுத்தம், இதெல்லாம் வேதத்துக்கு இருக்கும் இல்லையோ. இதுதான் பண் தரு வேதங்கள். ஏத்தி சொல்றது, இறக்கி சொல்றது, நடுவா சொல்றது, நீட்டி சொல்றது, இப்படிப்பட்ட ஸ்வரங்களோட பண். அத்தனை ராகமும் உண்டே சாமவேதத்துக்கு. அதத்தான் பண் தரு வேதங்கள் பார்மேல் நிறவில பார்த்தருளும். இந்த பூமியிலே வர்த்திக்கும்படி நன்ன வேதங்கள் பூமியில நீண்ட காலம் இருக்கணும், அனாதியா இருக்கு, அனந்தமா இருக்கணும் என்று பார்த்தருளும் கொண்டலை. இப்படி ஏற்பாடு பண்ணியருளினா பரமோதாரராய் உதாரரான கொண்டல் போன்ற வன்மை படைத்த ராமானுஷர் பரமோதாரராய் மேல சொல்றார். கண்டவர் சிந்தகவரும் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுஷனை. இப்ப ஒரு பக்கம் பார்த்துட்டோம், தொகையிறந்த பண்தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை. ராமானுஜர் கொண்டலை போன்றவர். அவரை இப்படிப்பட்ட ராமானுஜனை யார் கொண்டாடுறாளாம். இப்ப ரெண்டு விதமா சொல்றார். கண்டவர் சிந்தகவரும் கடிபொழில் தென்னரங்கன். கண்டவர் பார்ப்பவர்கள், சிந்தை கவரும் அவர்களுடைய மனசை கவ்வி இழுக்கிற அரங்கன். கண்டவர் சிந்தகவரும் கடிபொழில் தென்னரங்கன்னால் கண்டவர்கள் நாம பார்க்கிறவாளுடைய சிந்தைய அரங்கன் கவர்றார் இல்ல சுவாமி. அதை விட அழகா அர்த்தம் இருக்கு பாருங்க. கண்டவர் சிந்த கவரும் கடிபொழில் தென்னரங்கம். பார்க்கிறவருடைய சிந்தைய அரங்கமே ஈர்த்துறதுங்கிறார். அரங்கநாதன் ஈர்க்கிறது இருக்கட்டும், நான் பார்த்த உடனே என்னை ஈர்த்து இங்க இருக்கணும்னு சொல்றதான் அரங்கம். இந்த பெருமாளுக்கு என்ன தெரியுமோ பெருமை, ஸ்ரீரங்கத்தில் இருக்காருன்னு பெருமை. என்ன அவருக்குன்னு ஏதாவது உண்டா கிடையாதுன்னா ஒண்ணும் கிடையாது சுவாமி, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது தான் பெருமை. இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு பெருமை கண்டவர் சிந்த கவரும் கடிபொழில் தன்னரங்கம். அப்ப அரங்கத்துல இருக்கிறவர் அரங்கநாதனுக்கு பெருமை. இப்படி ஒரு அர்த்தம் சொல்லலாம். இல்லைன்னால் கண்டவர் சிந்த கவரும் அரங்கன் கடிபொழில் அரங்கத்தில் உள்ளார் என்று அர்த்தம் சொல்லிக்கலாம். கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுஷனை. அப்ப ஸ்ரீரங்கநாதனுடைய தொண்டர்கள் எல்லாம் ராமானுஷரை குலாவி பாடுறாளாம். கண்டவர் பார்ப்பவர்களுடைய கவரும் கண்ணை சுண்டி இழுத்து மனசை பிடிச்சு இழுக்கிற கடினா பரிமளம், வாசனைன்னு அர்த்தம். கடிபொழில்னா வாசனையோடு இருக்கிற சோலைகள். காவேரி ரெண்டு பக்கம், தென்திருக்காவேரி வடதிருக்காவேரி, அதுக்கப்புறம் நிறைய சோலைகள், நடுவுல சித்திர வீதி உத்தர வீதி அடையவளைஞ்சா எல்லாம், அதுக்குள்ள இருக்கிற பஞ்ச பிராகாரங்கள், அதுக்கு நடுவுல காவேரி மத்திய தேசே மிருதுதர பரிடால் போகி வர்ஜங்க பாகே என்று சப்த பிராகார மத்திய சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே என்று ஸ்ரீரங்கத்துக்கு நடுவிலே பிரணவாகார விமானத்துக்கு கீழே அனைத்து கொத்து பரிவாரங்களோட அரங்கன் சேனிச்சிருக்காரோ இல்லையோ. தரிசனீயமான ஸ்ரீரங்கம். கண்டவர் சிந்தை கவரும் கடிபொழில் தென்னரங்கன். பொழில்னா சோலை,
சோழ வாய்ப்பு, நில வாய்ப்பு, நீர் வாய்ப்பு இதை பார்த்து தான் அவர் ஆகாசிலிருந்து இறங்கினார். விபீஷணன் தூக்கின்னு போயிட்டு இருந்தால் லங்கையை நோக்கி, கீழே பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கு, சரி இங்கேயே இருப்போம் என்றுதானே வந்தார். அந்த தென்னரங்கன் தரிசனீயமான கோயிலிலே நித்தியவாசம் பண்ணுகிற பெருமாளுடைய திருவடிகளுக்கு அதீத பிராவண்யம் கொண்ட ஆழ்வார்னு வச்சுங்க. ஆழ்வார்கள் 11. தென்னரங்கன் தொண்டர்னு இருக்கும் இல்லையா, தொண்டர் தென்னரங்கனுடைய தொண்டர்கள் பொதுவா தொண்டர்கள்னு சொல்லலாம், இல்ல தென்னரங்கன் தொண்டர் ஆழ்வார்கள் 11 சொல்லலாம். அப்படி இருக்கிற கொண்டாடும்படி இருக்கிற ராமானுஜனை எம்பெருமானாரை, அப்ப ஆழ்வார்களே ராமானுஜரை கொண்டாடிருக்காருன்னு ஆயிடும். கண்டவர் சிந்த கவிழன் கடிபொழில் தென்னரங்கன் தொண்டர் குலாவும் இராமானுஜரை நாள். தென்னரங்கனுடைய தொண்டர்கள் ஆழ்வார்கள், ஆழ்வார்கள் கொண்டாடும் இராமானுஜரை, அல்லது ஆழ்வார்களை கொண்டாடும் இராமானுஜரை, ரெண்டும் கொள்ளலாம். ஆழ்வார்கள் கொண்டாடிருக்காளானால் ஆழ்வார்களில் தலைவரான நம்மாழ்வார் தான் ராமானுஜ விக்கிரகத்தையே முதற்கவி ஆழ்வாருக்கு எழுந்தருள பண்ணி கொடுத்தவர். அந்த விக்கிரகம் தான் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகமா இப்பவும் திருக்குறுகூர் ஆழ்வார் நகரிலே ராமானுஜ சதுர்வேதி மங்கலத்துக்கு நடுவுல எழுந்துள்ளிருக்கார். நல்ல நம்மாழ்வாரே ராமானுஜர் தான் வரப்போகிற ஆச்சாரியர்னு காட்டியிருக்கணும்னால் தொண்டர் குலாபிமி ராமானுஜரை. அப்ப அவர்களாலே கொண்டாடப்பட்டார். ராமானுஜனை மேவி தொழும், அவரை அடைந்து தத் சுபாவத்திலே ஈடுபட்டு ராமானுஜருடைய தன்மைகள், அவர் குணம், அவருடைய அழகு அதில் ஈடுபட்டு தொழும் குடி. மத்த எதிலையும் ஈடுபடாமல் ராமானுஜரிடத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் யாரோ எங்கள் கோக்குலமாம். எங்கள் கோக்குலம் அவர்கள் தான் எனக்கு சுவாமிகள். அடியார் அடியார் தம்மடியார் அடியார் தமக்கடியார் அடியார் என் அவர்களே சுவாமியா கொள்ளுவோம். தத் சம்பந்திகளே உத்தேசியம் என்றிருக்கும் அவர்களே ஆசிரியிப்போம். எனக்கு ஆழ்வதற்குரியவர்கள் அவர்தான் ஏத்துக்கிறேன். பதபதார்த்தம் முடிந்தது. கடைசியா பாசுரத்தினுடைய சாரமான அர்த்தம் சாதிக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே திவ்ய உத்தியானங்களாலே சூழப்பட்டு தரிசனியமான கோவிலுக்கு சுவாமியான பெரிய பெருமாள், அந்த பெரிய பெருமாளுடைய அடியாரான ஆழ்வார்கள், ஆழ்வார்களை கொண்டாடுகிற எம்பெருமானாருடைய இந்த சுவாவங்களில் ஈடுபட்டு ஆசிரியத்திற்கும் அவர்களுடைய குலத்தார் எங்களை ஆளக்கடவ சுவாமித்துவத்தை உடையவர். எத்தனை தூரம் படிக்கிட்டா வச்சுட்டாருன்னா, அழகான சோழர்களாலே சூழப்பட்ட அரங்கம், அரங்கத்துல ஈர்ப்போட சேனிச்சிருக்கிற பெரிய பெருமாள், பெரிய பெருமாள்கிட்ட அதீத பக்தி கிடைச்சிருக்கிற ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களை எப்போதும் கொண்டாடிட்டு இருக்கிற ராமானுஜர், அந்த ராமானுஜருடைய தன்மைகளை உணர்ந்திருக்கிற பக்தர்கள், அந்த பக்தர்களுடைய சம்பந்திகள், அந்த சம்பந்திகள் அடியனுக்கு சுவாமிகள். இத்தனை தரம் சொல்லணுமானால் அத்தனை உயர்ந்தவன் இத்தனை தாழ்ந்தவனிடத்துல வந்தான்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் எங்கோ இருக்கேன், அவர் எங்கோ இருக்கார், ஆனா என்ன கொண்டு போய் அங்க சேர்த்து வச்சுட்டாரோ இல்லையோ. அரங்கன் செய்ய தாளினுடையோட ஆர்த்தான், இது என்ன சுலபமா செய்யறதா? சட்டுன்னு நம்மளை கொண்டு போய் திருவரங்கநாதன் முன்னாடி நிறுத்தி அவர் முன்னாடி நிற்கிறதுக்கு விஸ்வக்சேனர் பயந்துட்டு இருக்கார். ஆனா என்ன கொண்டு போய் அங்க நிறுத்தி சேர்த்து வச்சிருக்கணும்னால் அற்புதம். இது ராமானுஜன் செய்யக்கூடிய அற்புதம் தான். பாட்டு பார்ப்போம். தொகையிறந்த பண் தரு வேதங்கள், எண்ணி முடிக்க முடியாத வேதங்கள். தொகையிறந்த பண் தரு, உதாத்தம் அனுதாத்தம் ஏத்தம் இறக்கத்தோட ஸ்வரத்தோட பாடக்கூடிய வேதங்கள். அவை அத்தனையும் அனந்தமான வேதங்கள். பகவத் ஆராதனை எப்படி பண்ணணும், பிரம்மம் எப்படிப்பட்டது, அவருக்கு உபாசனை எப்படி செய்யணும், பக்தி எப்படி செய்யணும் என்று எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வேதங்கள். பண்டரு வேதங்கள். இங்கே பண்டைன்னு சொல்லணுமா பண்டுன்னு சொல்லணுமான்னு ஒரு விசாரம் பண்ணிருக்கார். அர்த்தம் சொல்லச்சு பண்டருன்னு தான் இருக்கு. இப்போ பண் தரு, பண் தரு இல்லைன்னா இப்ப பண்டரு, இங்க பண்டரு வேதங்கள்னு சொல்லணும்னால் பண்ணோட கூடியிருக்கிற வேதம். பண்டரு டா இருக்கு பாருங்க, அதை பிரிச்சுன்னா பண் கூட்டல் தரு, பண் தரு பண்டருன்னு ஆகும். அத போல இப்போ இங்க இப்போ பண்டைன்னு சொல்லணுமா பண்டை வேதம்னு சொல்லலாமா பண்டு வேதம்னு சொல்லலாமா? பண்டுன்னு சொன்னால் ஒரு காலத்தை குறிக்கும், இறந்த காலத்தை குறிக்கும். பண்டைன்னு சொன்னா காலா காலத்துக்கும்னு குறிக்கும். இப்ப இந்த இடத்துல பண்டுன்னு அர்த்தம் பண்ணிட்டா அப்ப பழங்காலத்துல மட்டும் இருந்த வேதம் இப்ப இல்ல நாளைக்கு இல்லன்னு ஆகும். அதனாலதான் பண்டரு வேதம்னு சொல்றது பண்டை வேதம். பண்டனான் மறையும் என்றுதான் ஆழ்வாருடைய பாசனம். இப்போ பண்ட நாளாலே நின்றிருவருளும். அப்ப பண்டைங்கிறது வேறையா இருக்கு, பண்டுங்கிறது வேறையா இருக்கு. ஒண்ணு காலானீனமா இருக்கு, இன்னொன்னு தாத்காலிகமா இருக்கு. அதனால பண் தருன்னு மனவர்கள் பிரிச்சுட்டார். இப்படி பண்டை குலம், பண்டையோம் அல்லோம், பண்டு நூற்றுவர், பண்டொரு நாள், இந்த ரெண்டுத்துக்கு இருக்குங்கிறார். பண்டு நூற்றுவர் பண்டொரு நாள்னா சொன்னா ஒரு காலம், இறந்த காலம். ஆனா பண்டை நான்மறை, பண்டையோம் அல்லோம், பண்டை குலம்னு சொன்னா எப்போதும் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல எப்போதும் இருக்கக்கூடிய வேதங்கள். பண்டொரு வேதங்கள் பார் மேல் நிலவிட பார்த்தருளும். அந்த வேதங்களுக்கு எந்த குறையும் வராமல் இந்த பூலோகம் முழுக்க அதுக்கு இருக்கிற எதிர் என்னென்னலாம் வேதத்துக்கு தடங்கல்கள் இருக்குமோ அத்தனை பிடுங்கி எறிந்து வேதத்தை நடக்க வைத்த
அப்படி வைத்த கொண்டலை, கொண்டல் மேகத்தை போன்ற வன்மை கொண்டவரான ராமானுஜரை கண்டவர் சிந்தகவிழும் கடிபொழில் தென்னரங்கம். பாக்குறவாளுக்கு என்னமோ ஸ்ரீரங்கம் ரொம்ப ஈர்ப்பா இருக்கு. அப்படி என்னதான் இருக்கும்? வந்திருந்து பார்த்தா தான் தெரியும் என்ன இருக்குன்ட்டு. வெளியிலேருந்து பார்த்து என்ன இருக்கும்னா உள்ள போனோம்னா கூட வெறும போனோம் வந்தோம்னாலாம் ஒன்னும் ஆகாது. இருந்து நிதானமா அனுபவிச்சோம்னா தான் ஊர் என்னன்னு தெரிய வரும். அந்த ஊர்ல சித்திர வீதி ஆரம்பிச்சு உத்தர வீதி மொன வரைக்கும் என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 மாசம் ஆயிடும். கோவிலுக்குள்ள எப்படி போனா வழி தப்பாம திரும்பி வரலாம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் எந்தெந்த சன்னதி எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அதுக்குள்ள 6 மாசம் உற்சவம் முடிஞ்சு போயிருக்கும். பாக்கி 1 வருஷம் உற்சவம் சேவிக்கணும்னா 1.5 வருஷம் ஆயிட போறது இருக்கணும். அதுதான் கண்டவர் சிந்த கவிழும் கடிபொழில் வண்டின முரலும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, குயிலிடம் கூவும் சோலை, அண்டருகோன் அவரும் சோலை, அணி திருவரங்கம்னு தொண்டடிப்பொடி ஆழ்வார் சாதித்தார். பாயுநீர் அரங்கன் தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்பும் மரகத உருவும் தோளும். அப்ப அரங்கத்தை சொல்லவா அரங்கனை சொல்லவான்னு பெருமை படைத்த ஊர் ஸ்ரீமதீம் ரங்கதாம்னஹா புனரபி புரியும் ஸ்ரீமதீம் ரங்கதாம்னஹ என்று பராசர பட்டர் சாதித்தார். காவேரியும் அவகாகிஷிய திருக்கோட்டியூர்ல போய் தங்க வேண்டிய நிர்பந்தம் பட்டருக்கு. எப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வருவோம்னு காத்து இருந்திருக்கார். வந்தது வாய்ப்பு, புறப்பட்டார். அப்படி வரும்போதே காவேரியில இறங்குறார். இறங்கி தீர்த்தமாடினதுலேருந்து பாடுறதுக்கு ஆரம்பிச்சார். அதைத்தான் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்னு ஆச்சரியமா கொண்டாடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்தையும் வர்ணித்து, வீதியை வர்ணித்து, விமான கோபுர மண்டப பிராகாரங்கள் உத்தியானங்கள் அனைத்தையும் வர்ணித்து 10 கொத்தையும் தாண்டி எத்தனை பிராகாரங்களோ விமானம் கோபுரத்தோட உள்ளவை பெரிய பெருமாள் அளவுக்கு வர்ணிச்சிருக்காரோ இல்லையோ. அப்படிப்பட்ட திருவரங்க செல்வம் திரும்பவும் காண்கின்றது எப்போதோ என்ன ஆகாங்கிக்கும்படி. ஸ்ரீரங்கத்துக்கு போறோம், சிந்தை கவரும். அப்படின்னா நம்ம சிந்தையை கவர்ந்துடும். கோவில சேவிச்சுட்டு எல்லாம் வரவுக்காரெல்லாம் சொல்லிட்டு நாங்க போயிட்டு வரோம், இனிமே 2 வருஷம் ஆகுமோ 3 வருஷம் ஆகுமோ அப்படின்னு கிளம்புறமோ இல்லையோ. கிளம்புறச்சே திரும்ப எப்ப வந்து சேவிப்போமோன்னு மனசு கொஞ்சம் ஏக்கமா இருக்குமா. அப்படி ஏங்க வைக்கிற திருவரங்கம். பாலம் கடந்தா தான் உள்ள போக முடியும். ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா இந்த பக்கமும் புகை வண்டி பாலம் கிடக்கணும், அந்த பக்கமும் வண்டி பாலம் கிடக்கணும். பாலம் கடந்தா தானே உள்ள வரும். அந்த பாலத்து மேல பொறிச்சு தனியா ஒரு சத்தம் வருது தெரியுமா? தடக்கு 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 தடக்குன்னு சத்தம் போடும் இல்லையோ. அது வேற ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம உள்ளம் தடக்கு தடக்குங்கிறது. சேவி போறோம்னு உள்ள போறது. ஊரை விட்டு வெளியில போறச்சே திரும்ப பாலம் தாண்டுவோம். தடக்கு 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 தடக்குன்னா இனிமே எப்ப சேவிப்போமோ அப்படின்னு உள்ள தடதறக்கிறது போல் இருக்கு. கண்டவர் சிந்தகவரும் கடிபொழில் தென்னரங்கன் பரிமள பிரச்சுரங்களான சோழர்களாலே சூழப்பட்டதாய் மண்டப கோபுர பிராகார உத்தியானங்களாலே நிபிடமாய் துவஜ பதாகாதிகளாலே அலங்கிருத்தமாய் இருக்கிற தரிசனீயமான கோவில். இன்னைக்கு ஒரு புறப்பாடு 5க்குன்னு சொன்னா அப்படி தெருவா மக்கள் நிற்கிறாளோ இல்லையா. பொல்லுமா உள்ள புறப்பாடு கிளம்புறதுக்கு கூட்டம் அங்க நிரம்பி இருக்கும். எப்ப தளிகை பண்றா, எப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவா, எப்ப வீட்டு வேலையை பாப்பா, எப்ப குளிப்பா கூட தெரியாது. ஆனா எப்ப புறப்பாடு போட்டிருந்தாலும் அப்ப நிக்கிறா, எப்ப திருவஞ்சனாலும் அப்ப இருக்கிறா. அதே இப்ப வெளியில வயசானவாள்லாம் இருக்காள்னா அந்த பெருமாள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி என்னமா சேவை சாய்ப்பது தெரியுமோ. அடிக்கடி புறப்பாடு. கிழக்கு பக்கம் இருக்கிறவாளுக்குன்னு அங்க வர்ற நாள் உண்டு, வடக்கு வீதியில இருக்கிறவா அங்க உங்களுக்காக வரேன், மேல பக்கம் இருக்கிறவா உங்களுக்காக வரேன், தெற்கு பக்கம் இருக்கிறவா உங்களுக்காக வரேன். அப்பப்ப அங்கங்க நின்று எங்கெங்கயோ வெளியூருக்கு போறாரு. அந்தந்த ஊருக்கு போய் வழியில இருக்கிற வல்லாரையும் அனுகிரகிச்சுட்டு பெருமாள் வீதிக்கு எழுந்துடுறாருன்னா சரியா அவகாசம் தெரியும் அவளுக்கு. வேட்டு போட்டாச்சு, தெற்கு வாசல் வந்துட்டார்னா மேல வீதிக்காரனுக்கு எப்ப தெரியும், வடக்கு வீதிக்காரனுக்கு தெரியும், கீழ வீதிக்காரனுக்கு தெரியும். அவாவா அந்த நார்ச்சந்திக்கு வருவா. 2 உற்சவம் உத்தர வீதி உற்சவம், 2 உற்சவம் சித்திர வீதி உற்சவம். இப்ப உற்சவம் மாசி உற்சவம் தை உற்சவம்னா உத்தர வீதி உற்சவம். அதே பங்குனி பிரம்மோத்சவம் சித்திர உற்சவம்னா சித்திர வீதி உற்சவம். அப்ப உத்தர வீதிக்காரெல்லாம் நார்ச்சந்திக்கு சித்திர வீதிக்கு வந்து நிப்பா. பெருமாள் இங்க ஏழ்றாருன்னா அந்த நிமிஷம் அந்த இடத்தை தாண்டின உடனே ஒரு ஊரே திரும்ப வீட்டுக்கு போகும். அதே மாதிரி அதை தெற்கு வாசல் தாண்டானா அந்த ஊரே வீட்டுக்கு போகும். வடக்கு வாசல்ல போறான்னா அவளே போவா. இதே உத்தர வீதி உற்சவம் சித்திர வீதிக்காரெல்லாம் உத்தர வீதி வந்து நிற்பா. துல்லியமா தெரியும் அவளுக்கு. இப்ப வருவர், இங்க நிற்பர், இந்த நிமிஷம் சேவிக்கலாம், போயிட்டே இருப்பார். அப்படி சிந்த கவர்ந்து பெருமாள் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காரோ இல்லையோ. எப்ப திரும்ப வருவோம்னு ஆசைப்பட வைக்கிற ஊரே ஆசைப்பட வைக்கும்னா அரங்கன் ஆசைப்பட வைக்க மாட்டாங்களா. அதனாலதான் கண்டவர் சிந்த கவரும் கடிபொழில் தன்னரங்கன். அந்த அரங்கனை தொண்டர் குலாவும். தொண்டர்கள்னா ஆழ்வார்கள் திருவரங்கத்தை எப்படி குலாவிருக்கார், எப்படி பாடியிருக்கார்கள்னால் 10 ஆழ்வார்களையும் சொல்லிட்டார். கண்டேன் திருவரங்கமேயான் திசை என்று பொய்கை ஆழ்வார், இனியறிந்தேன் தென்னரங்க தந்தை என்று பூதத்தாழ்வார், தேனார் திருவரங்கம் என்று பேயாழ்வார், பண்டரங்க மேயதுவும் என்று திருமணிசி ஆழ்வார், திட்கொடி முதல் சூழ் திருவரங்கத்தாய் என்று நம்மாழ்வார், அரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கும் கருமேனி அம்மானை கண்ணார கண்டு என்று குலசேகர ஆழ்வார், அணியரங்கத்தே கிடந்தாய் என்று பெரியாழ்வார்,
அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயே என்று தொண்டரடிப்படி ஆழ்வார். அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனைக் கண்டகங்கள் மத்தொன்னனை காணா என்று திருப்பான் ஆழ்வார். நின் அடியினை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்று திருமங்கை ஆழ்வாராய் 10 பேராலும் பாடப்பட்டு உள்ளாளான தான் கைப்பிடித்த சூடி கொடுத்த நாச்சியாரான ஆண்டாளோ கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் திருத்தி திருக்குமோ என் அரங்கத் தின்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல புவழகர் என் அரங்கத் தின்னமுதர்னு ஆண்டாளும் பாடப்பட்ட 11 பாடும் பெருமாள், கஸ்தூரி நாமம் அழகிய பெருமாள், முன்னிலும் பின்னழகிய பெருமாள், உபய காவேரி மத்திய பிரதேசத்தில் கிடக்கும் பெருமாள். பெருமாள்னா உற்சவமூர்த்தி நம்பெருமாள், பெரிய பெருமாள்னா மூலமூர்த்தி பெரிய பெருமாள். அப்படிப்பட்ட அரங்கன் பொய்யார் தொடக்கமான ஆழ்வார்கள் 10 பேரையும். அப்ப இவர்கள் ஆழ்வார்கள் பகவானுக்கு தொண்டர்கள். தொண்டர் குலாவும் இராமானுஷன். அந்த தொண்டர்களான ஆழ்வாரை எல்லார் பாட்டையும் நெஞ்சில் வச்சிருக்காரோ இல்லையோ. திருவருக்க எரித்த திருவளக்க தன் திருவுள்ளத்தை இருத்தும் பரமனி ராமானுஷன் என்ன ஒத்தொத்தருடைய அந்தந்த ஆழ்வார் திருவடியை தன் தலையால் தரிக்கும் இராமானுஷனை மேவித் தொழும் கொடி இந்த ராமானுஷர் தான் நமக்கு அனைத்தும் என்ற ஆசையா போய் யாரெல்லாம் சேவிக்கிறாரோ அபினிவிஷ்டர்களாய் அவரே ஆரெல்லாம் ராமானுஷ திருவடியை பற்றிருக்காரோ ஆம் எங்கள் கோக்குடியே, அவர்களுடைய சம்பந்திகள், அவர்களுடைய வம்சத்தவர்கள், அவர்கள் தான் எங்களுக்கு தலைவராக இருப்பார்கள். தாசதாச கணனா சரமாவதோ எஸ்த எது உன் தாச தாச தாசன்கள் கடைசி தாசனா யார் இருப்பானோ அந்த தாசனை எனக்கு சுவாமியாக்கி விட்டுடுன்னு எதிராத விம்சதியில் மணவாள மாமனிகள் பிரார்த்தித்திருக்கிற ஸ்லோகம் அது அவிரதா மமாஸ்து என்று இவ்வர்த்தத்தையே ஜீயர் அருளி செய்தார். சாரஜ்யா எதி கஷ்டித் அஸ்தி புவனே, யாரான் ஒருத்தர் உலகத்தில் சாரஜ்யரா எது சிறப்பானதோ அதை எடுத்துக்கிற சக்தி இருக்கிறவர் அருந்தா எடுத்திருப்பாராப்ப நாதஸ்ஸ யூதஸ்யனா, அந்த நாதனான ராமானுஜரையே தனக்கென்று கொண்டாடுகிறான். அப்படி கொண்டாடியனுடைய குலமே எங்களுக்கு சுவாமி என்று சொன்னார். ஆழ்வாரும் அதையே குலந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழிந்த எத்தனை நலந்தானில்லாத சண்டாளர்கள் ஆகிலும் வலந்தாங்கு சக்கரத்தண்ணல் மணிவண்ணர் காள் என்று உள்கலந்தார். அடியார் தம் அடியார் என் கோக்களே. அந்த அடியார் என் கோக்கள்னா சுவாமிகள் அர்த்தம். யாரு பகவத் பக்தர்களோ எனக்கு சுவாமிகள் ஆழ்வார் பிரதம பர்வத்தே சொன்னார், சரம பர்வத்தை ஆசைப்பட்டு சொன்னார். இப்ப இவர் சொல்றது இப்போ ராமானுஜ பக்தர்கள் ஆரோ அவர்களுக்கு பக்தர்கள் ஆரோ அவ அத்தனை பேரும் குடியாமெங்கள் கோக்குலமே எங்கள்னு சேர்த்துக்கிறார். தனக்கு மட்டும் சொல்லல. இப்போ வாங்கோ இதை கேட்டு இருக்கிற மொத்த பேருக்கு அவர்கள் தான் சுவாமிகள். 55ஆம் பாட்டு முற்றிற்று. கண்டவர் சிந்த கவரும் கடிபொழில் தென்னரங்கர் தொண்டர் குலாவும் இராமானுஷனை தொகையறந்த பண்டர் வேதங்கள் பார்மேல் நிலவிடப் பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குலமே என்பதோட ராமானுஜ முத்தந்தாதி 55ஆம் பாட்டு நிறைவுற்றது. ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் கேசவ யஜ்ஜுனா காந்திமத்யாம் பிரசூதாய எதிராஜாய மங்களம் என்று சொல்லி அமைகிறேன்.